ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கொத்தவரங்காய் சட்னி வைக்கிறோம். இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு கொத்தவரங்காய், 3 தக்காளி, 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு சின்ன இஞ்சி, சின்ன வெங்காயம் சைஸில் ஒரு இஞ்சி சைஸ் போட்டுக்கணும். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 6 உரிச்ச பூண்டு, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி வைங்க. நல்லா வதங்கின உடனே மிக்சியில் அரைச்சிக்கணும். இன்னும் வதங்கலை, பொன்முருள் வரணும். இட்லி செய்கிறோம். இட்லிக்கு தான் பீர்க்கங்காய் சட்னி, இட்லி வச்சுருக்குறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும், இல்லைன்னாக்கா நரன்னு இருக்கும். சிம்மில் வச்சா நல்லா வதங்கிடும். ஸ்கின்னு கட் பண்ணாமல் போடணும், முழுசாக போட்டுடணும். பீர்க்கங்காயில் தோல் எடுக்காமல் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தோல் மட்டுமே சட்னி போடலாம். ஃபுல்லாக வதங்கிட்டு இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா சுருங்கின உடனே ஆஃப் பண்ணலாம். இது வதக்கிறதுக்குள்ள நான் ஃபுல்லாக நினைஞ்சே போயிட்டேன். இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மற்றதுனா நம்ம சட்னி கலக்கணுன்னே போட்டுக்கலாம். சட்னி இப்போ நல்லா மைய அரைச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றணும், இந்த அளவுக்கு கெட்டியே வர்ற மாதிரி. அவ்வளோதான். வேணுன்னா சட்னி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஆயில் சூடானோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுதுல, பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சட்னியை ஊற்றிடலாம். மிக்சியில் ஆப்பதை அப்படியே வச்சுருங்க. லைட்டாக தண்ணி வச்சு கொஞ்சமாக கலக்கி இல்லை தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றி வச்சுப்போம். நான் ஏற்கனவே வதக்காச்சு, லைட்டாக சூடு காமிச்சிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதான்.